நான் சொன்னது எல்லாமே பொய் தாண்டா அப்படின்னு சொல்ற மாதிரி விஜய் சார் கொடுத்தது எல்லாமே பொய் வாக்குறுதி தான். அதுக்கு உதாரணமா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி மாசத்துக்கு 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்த உடனே 2 மாசத்துக்கு 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம கரண்ட் பில் ரேட் எல்லாம் ஏத்தி விட்டாரு. அது ரெண்டாவது கதை. அடுத்தது ரெண்டாவது சொன்ன பொய் வாக்குறுதி என்ன அப்படின்னா, பிறக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்த உடனே அரசு மருத்துவமனையில யாரெல்லாம் குழந்தை பெற்றுக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் கொடுக்க முடியும் அப்படின்னு அடிச்சிட்டாரு 2. இப்போ என்னன்னா வருஷத்துக்கு 6 சிலிண்டர் அனைத்து குடும்பங்களுக்கும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சட்டமன்றத்துல 2027 இருந்து வருஷத்துக்கு 3 சிலிண்டர் இலவசமா வழங்கப்படும். அதுவுமே ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கு கீழே இருக்கணும், அவங்களுக்கு மட்டும்தான் வழங்கப்படும் அப்படின்னு அடிச்சா பாருங்க ஒரு பல்ட்டி வேற லெவல்னு. குற்றாலத்துல குரங்கு கூட இவ்வளவு பல்ட்டி அடிக்காதுனே, அவ்வளோ பல்ட்டி. மனசாட்சியும் ஒண்ணு இருக்கா? இஷ்டத்துக்கு வாக்குறுதி அள்ளி கொடுத்துட்டு இங்க வந்து கரெக்ஷன் பண்றிய எதுக்குன்னு அந்த மானங்கிட்ட பொழப்பு. இந்த பொழப்புக்கு 4 கட்சிக்கார மூத்திரத்தை வாங்கி குடிக்கலாம். ஏதோ ஒரு பொய் 2 பொய் சொல்லி ஆட்சியை பிடிக்கலடா. நான் சொன்னது எல்லாமே பொய் தாண்டா.